ஃபேஸ் மாஸ் திறக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட ஐடென்டிட்டியே பார்த்தீங்கன்னா இப்போ முதலமைச்சர் ஆகும்போது காலைல விழுந்தால் முதலமைச்சர் ஆனான்னு சொல்லிட்டு. ஆனால் ஓபிஎஸ்க்கு அப்படி கிடையாது. நம்ம தெரியும் அம்மாவால் அடையாளம் காப்பட்டவர். அம்மா பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது ஓபிஎஸ் தான் பார்த்தீங்கன்னா சிஎம் பதவி இருப்பார். பட் என்ன தான் சிஎம் பதவி இருந்தாலுமே ஜெயலலிதா அவங்க வந்து சொல்கிறதான் ஓபிஎஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஓபிஎஸ்ட்டு தனியாக போய் வந்து சிஎம் பதவி வந்து கிடைக்கவே இல்லை. அது அம்மா மறைவுக்கு அப்புறம் கிடச்சி அப்புறம் சசிகலாவோட மோதல் தார்மீக யுத்தம் அந்த மாதிரி தான் நடத்திட்டு இருந்தார் தவிர்த்து அவர் தனித்தா அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த பதவியும் தூக்கி கொடுக்கல. ஸோ இது வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அம்மா இருந்த காலகட்டம் வேற. ஓபிஎஸ் பதவி ஏற்றுக்கிட்டாலுமே அம்மா என்ன சொல்கிறாங்களோ அது கேட்குற சூழ்நிலை. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஒரு பெரிய லெவலில் நெருக்கடி இல்லை. சசிகலா காலில் முதலமைச்சர் ஆனார், காலில் விழுந்து. அப்புறம் சசிகலாமே சிறைக்கு போயிட்டாங்க. இவர் இஷ்டத்துக்கு ஃப்ரீடமாக ஆட்சி பண்ணார். ஸோ அதன் விளைவு தான் பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி எல்லா அதிமுகவினரும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து அவர் பின்னாடி கட்சியே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஃப்ரீடமாக விட்டார். யார் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, அந்த முதலமைச்சர் கண்ட்ரோலில் தான் எல்லா இலாக்காவும் இருக்கணும். பட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா வச்சிருந்த ராணுவ கட்டுப்பாட்டில் இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஃப்ரீயாக இருந்துக்கோங்க, நல்லா ஜாலியாக இருந்துக்கோங்கன்ற மாதிரி ஃப்ரீடமாக விட்டார். அதனால தான் வந்து எடப்பாடி பழனிசாமியை தலைமை எல்லாம் விரும்புகிறாங்க. ஓபிஎஸ் ஒருவேளை ஓபிஎஸ் தலைமை வந்துச்சுன்னா ஜெயலலிதா மாதிரி நடந்துக்குவாங்க. அதே மாதிரி சசிகலா வந்து முதலமைச்சர் பதவியோடு தான் திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா எப்படி வந்து ஆட்டி படைச்சாங்களோ அதே மாதிரி வந்து நம்ம காலில் விழுந்துட்டே இருக்கணுன்ற ஒரு சூழ்நிலை உருவாயிருன்ற மாதிரி அவங்க என்ன ஆரம்பிச்சிட்டாங்க. செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்லாம் இது நம்ம எடப்பாடி தானே. ஆனால் எடப்பாடியோட செல்வாக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலர் கீழே மட்டத்தில் இருக்க ஒரு வார்டு கவுன்சிலர் ஒரு ஒன்றிய செயலாளர் கூட பார்த்தீங்கன்னா அவரால் மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை தான் கட்சிக்குள்ளே இருக்குது. மாவட்ட செயலாளர்லாம் அசைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி அசைச்சு பார்த்தா எடப்பாடி பழனிசாமியோட பதவிக்கு ஆப்புன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்.